ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் பேண்ட் பீஸ் வந்து எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், எடுத்த உடனே ஒரு 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மடிச்சு அடிக்க இவங்களுடைய மொத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு இருக்குது. மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கீழ்கோட்டிலிருந்து இங்கே வரைக்கும் தையலோடு சேர்த்து ஒரு 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த பேண்ட்டில் அளவு இருக்கும் அந்த மாதிரி. அது வந்து பாருங்கள் எந்த அளவுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதோடைய அளவு இங்கே பாருங்கள், இந்த ஜாயிண்ட்ல இருந்து இங்கே இருக்குது பாருங்கள், இதோடைய அளவு. ஓகேங்களா? அந்த அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவு எடுத்துட்டு கீழ்கால அளவு சுற்றளவு அவங்களது வந்து 6 இன்ச்சு இருக்குது. ஒரு தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு போட்டுட்டு ஒரு 9 இன்ச்சு அளவுக்கு கொஞ்சம் நேராகவே கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு நீங்களாக ஒரு அளவுக்கு இப்படி வளைவு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? வளைவு கொடுத்துட்டு இப்போ வந்து எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இதிலிருந்தே அந்த கோடு போட்டுங்கிறேன் இல்லைங்களா? இந்த பாருங்க, இப்படியே வெட்டிக்கோங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க, வெளியே வராங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மேலே அந்த நாடா தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த பேண்ட் இப்படி எடுத்துட்டு 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதிலிருந்து இது லைட்டாக இழுத்து பிடிச்சி 4 துணி இழுத்து பிடிச்சா பாருங்கள் 12.5 வருது. நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 13ஆக வைக்கிறேன். இந்த 4 துணியும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு வைக்கிறேன். 14, 15 இன்ச்சாக வைக்கிறேன். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், இந்த மேலேருந்து இதோடைய நீளம் வந்து எவ்வளோன்னு பார்க்குறேன். இங்கே இருக்குது பாருங்கள் தையல். மேலேருந்து இதோடைய நீளம் வந்து 9 இன்ச்சு. ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்தி பிடிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி வந்து 13 இருக்குது. இந்த 4 துணியும் ஜாயின் போகிறதுக்கோசம் 2 இன்ச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு. இது வந்து மேலே அந்த நாடா கோக்கும் இல்லைங்களா, அந்த பாட்டம். இப்போ இதை வச்சு பாருங்கள், இந்த பாக்ஸ் ஷேப்பில் இதை இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து சுடிதார் டாப்பும் பேண்ட்டும் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய யூடியூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் டைலரிங்னு போனீங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள்.